ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால் எம்சிபி. இப்போ வந்து ரீசெண்டாக இதுதான் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால் எம்சிபி என்ன பண்ணும்னா உங்களை வந்துட்டு எல்எல்எம்ஸ் மூலயமா அதர் எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ் டேட்டா சோர்சஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் வேலை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான புரோட்டோகால் தான் எம்சிபி. இப்போ நீங்கள் வந்து ஒரு எல்எல்எம்ல ஒர்க் பண்ணுறீங்க. அந்த எல்எல்எம்க்கு நீங்கள் கொடுக்குற query வேற ஏதாவது ஒரு கான்டெக்ஸ்ட்ல ரன் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ கான்டெக்ஸ்ட்ங்கிறது என்னன்னா வந்துட்டு நீங்க கொடுக்குற கொரிய உங்க எல்எல்எம் வந்து எங்க ஒர்க் பண்ண போகுது, வேர் யுவர் எல்எல்எம் வில் ஒர்க், இட் நீட்ஸ் டு பெர்ஃபார்ம் த ஸ்பெசிஃபைட் டாஸ்க். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிப்லி ட்ரெண்ட் வந்து எல்லாருமே யூஸ் பண்றாங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ட்ரெண்ட்ல வந்து உங்களோட போட்டோ தான் அதுக்கான கான்டெக்ட். அந்த போட்டோல தான் அந்த கொரி வந்து நீங்க கொடுக்குற கொரி ரன் ஆகி உங்களுக்கு அவுட்புட் வரப்போகுது. ஸோ இங்க வந்து கான்டெக்ட்ன்றது போட்டோ. அந்த மாதிரி ஒரு ஒரு கொரிக்குமே ஒரு ஒரு கான்டெக்ட் இருக்கும். அந்த கான்டெக்ட்டை வந்து நீங்க வந்து அந்த கான்டெக்ட் மூலயம் அந்த கான்டெக்ட்க்கு நீங்க எதை கொடுக்க வரீங்களோ அதை வந்து ஜென்ரலைஸ்டு வேலை கொடுக்கறது தான் வந்து எம்சிபி. இதை பார்த்து ஆந்த்ரோபிக்கோட சைட்ல வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, இதோட டெஃபினிஷன் வந்து எம்சிபி இஸ் அன் ஓப்பன் ப்ரோட்டோகால் தட் ஸ்டாண்டர்டைஸ் ஹவு அப்ளிகேஷன் ப்ரொவைட் கான்டெக்ட் டு எல்எல்எம். அதாவது வந்து நீங்க கொடுக்குற query எந்த கான்டெக்ட்ல ரன் ஆகணும்னு எல்எல்எம் வந்து சூஸ் பண்ணிக்கும். அதுதான் வந்து மாடல் கான்டெக்ட் ப்ரோட்டோகால். இப்போ இது மூலயமா வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ் அப்ளை பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம், டேட்டா பேசஸ் ஆக்சஸ் பண்ணலாம், உங்க லோக்கல் ஃபைல் சிஸ்டம் எதை வேணுமோ நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ கான்டெக்ட்னு பார்க்குறப்ப 3 டைப் ஆஃப் கான்டெக்ட் இருக்கு: ரிசோர்ஸ், டூல்ஸ், ப்ராம்ப்ட். ரிசோர்ஸ்ங்கிறது வந்து உங்க லோக்கல் மிஷின்ல இருக்கிறது, ஃபைல்ஸ், இமேஜ், பிடிஎஃப், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம். டூல்ஸ்ங்கிறது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி ஏபிஐ. இதை வந்து நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவீங்க, அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணி அதோட அவுட்புட் உங்களுக்கு தரும். ப்ராம்ஸ்ங்கிறது வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்ட் டெம்ப்ளேட் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து செட் ஆஃப் டாஸ்க் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து மாடல் கான்டெக்ட் புரோட்டோகால் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் மாதிரி பார்க்கும். இதுல பாத்தீங்கன்னா இப்ப அதுக்கு முன்னாடி இந்த டெர்மினாலஜிஸ் வந்து உங்க ஆந்த்ரோபிக் வெப்சைட்லயே கொடுத்துருக்காங்க. ஹோஸ்ட் ஹோஸ்ட்ங்கிறது என்னன்னா வந்துட்டு உங்களோட கிளாட் டெஸ்க்டாப் ஆர் வந்து ஏதோ ஒரு ஹோஸ்ட், அது வந்து எம்சிபி சப்போர்ட் பண்ணணும், அதுதான் வந்து உங்களோட ஹோஸ்ட். கிளைண்ட்டுங்கிறது என்னன்னா உங்க எம்சிபி சர்வரோட கனெக்ஷன்ல இருக்கும். ஒரு கனெக்ஷன் மேக் பண்ணி கிளைண்ட் இருக்கும். நீங்க கிளைண்ட் மூலியமா தான் சர்வர் ஆக்சஸ் பண்ணுவீங்க. சர்வர்ஸ்ங்கிறது தான் வந்து உங்களோட நீங்க கொடுக்குற கான்டெக்ட்ல போய் உங்களுக்கான queries ரன் பண்ணி அவுட்புட் எடுத்துட்டு வந்து தரும். லோக்கல் டேட்டா சோர்ஸ் வந்து உங்க லோக்கல் சிஸ்டம் ஃபைல் சிஸ்டம்ல இருக்கிறது. ரிமோட் சர்வீசஸ் வந்து ஏபிஐ, எக்ஸ்டர்னல் ஏபிஐஸ், எக்ஸ்டர்னல் டேட்டா பேசஸ் இதெல்லாம் இருக்கிறது. இப்போ உங்களோட எம்சிபி ஹோஸ்ட் வந்து கிளாடுன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள உங்களோட எம்சிபி கிளைண்ட் ரன் ஆயிட்டு இருக்கும். இங்க வந்து மல்டிபிள் எம்சிபி சர்வர்ஸ் இருக்கும். நீங்க வந்து ஒரு ஒரு சர்வரையுமே ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த சர்வர் என்ன பண்ண போகுது, அந்த சர்வர் எய்தர் வந்து லோக்கல் ஃபைல் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணலாம், ஆர் வந்து எக்ஸ்டர்னல் டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நீங்க கொடுக்குற query வந்து என்ன ஆகும்னா எல்எல்எம் வந்து நீங்க எல்எல்எம்க்கு query கொடுப்பீங்க. அந்த query-ய கிளாட், இப்போ எக்ஸாம்பிள் கிளாட் வந்து டிசைட் பண்ணும் இந்த சர்வர் வந்து இந்த query கரெக்டா இருக்குமா, இந்த சர்வர் கரெக்டா இருக்குமா. எந்த சர்வருக்கு வந்து நீங்க query பண்றீங்கன்னு அதை டிசைட் பண்ணி அந்த சர்வருக்கு உங்க query-ய வந்து கிளாட் சென்ட் பண்ணும். அந்த கிளைண்ட் வந்து அந்த கிளாட் வந்து சென்ட் பண்ணிச்சு. இப்ப கிளைண்ட் வந்து இந்த சர்வரை கால் பண்றப்ப இந்த சர்வர் என்ன ஆகும்னா இது கூட இந்த சர்வரில் நீங்க கோட் வச்சிருப்பீங்க என்ன டாஸ்க் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு. அந்த டாஸ்க்லாம் அதை பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கான அவுட்புட்டை வந்து எடுக்கும். இது எக்ஸ்டர்னல் ஃபைல் சிஸ்டம் கூட யூஸ் பண்ணலாம், டேட்டா பேஸ் எதாவது யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த கொரியை வந்து உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் கொடுத்துரும். இதுதான் வந்துட்டு எம்சிபி ப்ரோட்டோகால் ஒர்க் ஆகுறது. நீங்க வந்து கிளைண்ட் வச்சிருப்பீங்க, காமனா உங்க எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ் ஏபிஐ எதாவது இருக்கலாம். இதை வந்து ஜென்ரலைசரா ஒரே காமன் வேலை ஆக்சஸ் பண்றதுக்கு தான் வந்து எம்சிபி மாடல் கான்டெக்ட் புரோட்டோகால் யூஸ் பண்றாங்க. இப்போ இதுக்கு வந்து நீங்க இது யூஸ் பண்ணணும்னா கிளாடோட ஆந்த்ரோபிக்கோட அஃபிஷியல் எஸ்டிகே இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க சர்வர் கிரியேட் பண்ணணும். இப்போ சர்வர் நீங்க வந்து நேம் இதெல்லாம் எது வேணுமோ கொடுத்துக்கலாம். இதுல கேப்பபிலிட்டிஸ்ல தான் வந்து நீங்க என்னென்ன யூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லணும். இப்போ இந்த டூலுங்கிறது தான் நம்ம பார்த்தோம். டூல் தான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன், எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண போகுது. இப்போ ஒரு டூல் எப்படி கிரியேட் பண்ணணும்னா சர்வர் டாட் டூலுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து இந்த டூல் எதுக்கு ரெஸ்பான்சிபிள். இப்போ நீங்க வந்து ஒரு நீங்க வந்து டேட்டா பேஸ்ல ஒரு ஐட்டம் புஷ் பண்ண போறீங்க. நீங்க வந்து ஒரு இ-காமர்ஸ் வச்சிருக்கீங்க, அதுல வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எல்எல்எம் மூலமா புஷ் பண்ண போறீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் ப்ராடக்ட் அந்த மாதிரி ஒரு ஜெனரல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அது வந்து டூல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நம்ம எதுக்காக இந்த டூல் இருக்கு, இந்த டூலோட பர்பஸ் என்னன்னு அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுக்கணும். இதுல கொரிங்கிறது தான் வந்து நீங்க எல்எல்எம்க்கு கொடுக்க போற கொரி. இங்க வந்து இசட் டாட் ஸ்ட்ரிங் இருக்குன்னா இங்க வந்து ஜாட் யூஸ் பண்றாங்க வேலிடேஷனுக்கு. இப்போ உங்க கொரி வந்து எல்எல்எம்ல கொடுப்பீங்க, அது இங்க வந்துடும். இதுல வந்து நீங்க ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணலாம். அந்த கால் பேக் ஃபங்க்ஷன் வந்து உங்க கொரியை எடுத்துட்டு உள்ள நீங்க வந்து என்ன வேணுமோ பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஏபிஐ கால்ஸ்
எது வேணுமோ உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து உங்க எல்எல்எம் எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் என்டர் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டா தருமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிளைண்ட்ல வந்து அந்த அவுட்புட் வந்துடும். இப்போ இந்த சர்வரை வந்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்றதுக்கு அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஐஓ சர்வர் டிரான்ஸ்போர்ட் வந்து இதுவுமே ஆந்த்ரோபிக்கே கொடுக்குறாங்க. இதுல நீங்க ஜஸ்ட் உங்க சர்வரை கனெக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கிளைண்ட் ஆர் கிளவுட் டெஸ்க்டாப் ஆர் கிளவுட் இதுல வந்து நீங்க வந்து எம்சிபி சர்வர் ஆட் பண்ணிக்கலாம். சர்வரை நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். நெக்ஸ்ட் நீங்க வந்து கொரி பண்ணி உங்களுக்கான அவுட்புட்டை பார்த்துக்கலாம். இதுதான் வந்து மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால். முடிஞ்சுன்னா நான் இன்னொரு வீடியோல வந்து ஒரு டெமோ மாதிரி நான் ட்ரை பண்ணி போடுறேன். இப்போ நீங்க வந்து ஓவராலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க விஷயம் என்னன்னா ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு இது மட்டும் இவங்களே கொடுத்துருக்காங்க. எம்சிபி இஸ் அன் ஓப்பன் ப்ரோட்டோகால் தட் ஸ்டாண்டர்டைஸ் ஹவ் அப்ளிகேஷன் ப்ரொவைட் கான்டெக்ட் டு எல்எல்எம். திங்க் ஆஃப் எம்சிபி லைக் யூஎஸ்பி-C போர்ட் ஃபார் ஏஐ அப்ளிகேஷன். உங்களோட ஏஐ அப்ளிகேஷன் அது எல்எல்எம் வந்து எல்லா யூனிவர்சலா வந்து காமனா எல்லா டேட்டா சோர்ஸ் ஃபைல் சிஸ்டம் அதுக்கப்புறம் மற்ற விஷயத்த வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு வேலை ஆக்செப்ட் பண்ணி இப்போ வந்து நீங்க வந்து ட்ரெடிஷ்னலா வந்து வெப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா எப்படி வந்து ஜென்ரலைஸ்டு வே ஏபிஐ கம்யூனிகேஷன் இருக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் சர்வர் நீங்க ஹிட் பண்றதுக்கு. அந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வே எல்எல்எம்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுன்றது. இதுதான் வந்து மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால். இப்போ இதோட அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நீங்க வந்து உங்க டேட்டா பேஸ்ல வந்து ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம், டேட்டா பேஸை வந்து சம்மரைஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆர்டர் ஏதாவது பிளேஸ் பண்ணலாம். நீங்க வந்து சர்வரை வந்து நீங்க என்ன கொரி ரன் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சர்வரை மட்டும் கோட் பண்ணிட்டீங்கன்னா எல்எல்எம்ஸ் மூலயமா எல்லாமே உங்களால பண்ணிக்க முடியும் இதுல. இதுதான் வந்து மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால்.